இறுதியாக ஒரே ஒரு செய்தி என்னன்னா, ஆரம்பத்திலிருந்து பல பேர் உங்களுடைய கேள்விகளை ஆரம்பிக்கும் போது வணக்கம் சொன்னீங்க. வணக்கத்துக்கு என் தரப்புல இருந்து பதில் வணக்கம் வந்திருக்காரு. சில பேர் தப்பா நினைச்சிருக்க கூடும். ஏன்னா வணக்கம்னு சொல்றோம், பெரிய ஆள் மாதிரி. சில பெரிய ஆட்களுக்கு சொன்னா பதில் சொல்ல மாட்டாங்கல்ல. ஒரு கான்ஸ்டபிள் போய் கமிஷனருக்கு சல்யூட் அடிச்சு வணக்கம் போட்டா அவர் திரும்ப வணக்கம் சொல்லுவாரா? அது மாதிரி இந்த பெரிய நடப்பான்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. வணக்கத்துல எங்களுக்கு கொள்கை ரீதியான ஒரு கான்செப்ட், ஒரு கொள்கை இருக்கிறது மத ரீதியாக. என்னன்னா, வணக்கம் என்பது வார்த்தையாக இருந்தாலும் வழிபாடாக செயல்பாடாக இருந்தாலும் அனைத்துமே படைத்த இறைவனை தவிர வேற யாருக்கும் செய்யப்படக்கூடாது. வார்த்தையில கூட சொல்லக்கூடாது. இறைவன் ஒருத்தன் தான் வணக்கத்திற்குரியவன் அப்படின்னு நாங்க சொல்றோம்ல, அதுல எந்த இடத்துலயும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கொள்ள கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கிறோம். அதனால நாங்க வணக்கம் சொல்ல மாட்டோம், யாரையும் நாங்களும் வணங்க மாட்டோம். யாரும் ஒருவேளை தவிர்க்க இயலாத இடங்களில் வணக்கம் சொல்லி பதில் சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டால் வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன், வேற என்னத்தையாவது சொல்லுவோம். நீங்க கூட நினைச்சுக்கீங்க, நம்ம வணக்கம் சொன்னா ஒரு வணக்கம் சொன்னா நினைப்பிய. நீங்கள பல பேர் வணக்கம் சொல்ல மாட்டோம், வாழ்த்துக்கள் சார், வணக்கம், வாழ்க வளமுடன், வேற என்னத்தையாவது சொல்லிவிட்டு அப்படி எஸ்கேப் ஆகத்தான் செய்வாங்களே ஒழிய வணக்கம் சொல்ல மாட்டோம். அது கொள்கை ரீதியான முடிவு. அது குறித்து யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அல்லாஹ்.